ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் எல்லாருக்குமே முடிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ ஒரு சில ஸ்கூல்ஸ்லேயே பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ ஸ்கூல்ஸில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? ஸோ நீங்கள் எடுத்த மார்க்கில் எவ்வளோ மிஸ்டேக் வந்திருக்கு, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு அந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th காமர்ஸ் குரூப் அண்ட் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே சிலபஸ், ஸ்டடி பிளான் அது எல்லாமே தான் பசங்களாக பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 35 நாளே தான் பார்க்க. ஸோ அதனால் டெய்லியுமே ஒரு நிமிஷமுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க பசங்களா. அண்ட் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் நிறைய லைவ் மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது நிறைய பேருக்கான டவுட்ஸ் என்ன, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் என்னால் சென்டம் எடுக்க முடியுமா, 500 out of 500 எடுக்க முடியுமா, ஆர் 600 out of 600 எடுக்க முடியுமான்னு தான் நிறையா பேருக்கான கொஷினாக இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக முடியும் பசங்களா. ஸோ பட் ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்க்கு ஒர்க்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு ஒர்க் ஆகாது, அக்கௌண்ட்ஸ்க்கு ஒர்க்கான ஸ்ட்ராட்டஜி எக்கனாமிக்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் ஒவ்வொரு சாப்டருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் பசங்களா. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கான டவுட் என்னென்னா வந்து 600 out of 600க்கு எய்ம் பண்ணுறதா, அப்படி இல்லைன்னா 200 out of 200க்கு எய்ம் பண்ணுறதா. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ஜினியரிங் இல்லைனா டாக்டர்ஸ் அந்த மாதிரி நீட் ஜேஇ காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 200 out of 200 கட் ஆஃப் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 195 கிட்டே எடுத்தால் தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுடைய கட் ஆஃப் 180 கிட்டே நீங்கள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும் பசங்களா. ஓகேவா. ஸோ இதுவே நீங்கள் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட எய்ம் அட்லீஸ்ட் 550 வரை, 600க்கு 550 வரை இப்போ எய்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, நான் டெய்லியுமே 4 hours to 6 hours படிக்கிறேன், எனக்கு மண்டேல ஏறுது படிப்பு, பட் ஆனால் எக்ஸாம் போகிறப்ப மறந்துடுது, மார்க்கும் வரலை. ஸோ அது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக்காகவே ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஒரே இடத்துல உட்காந்து கான்சன்ட்ரேட்டடாக 4 hours படிக்கவே முடியாது பசங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 hours படிக்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஓகேவா. எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம், அது உங்களுடைய மென்டாலிட்டி. பட் ஆனால் ஒவ்வொரு 20 minutes to 25 minutes ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுத்து படிக்கிறப்ப தான் நம்மளால் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும், கான்செப்டை நல்லா புரிஞ்சும் படிக்க முடியும். ஓகேவா பசங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கிறது, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் சொல்லிடுறேன். ஸோ தமிழில் 5 EL, இங்கிலீஷில் 4 யூனிட், மேக்ஸில் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக, ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் 5 லெசன், கெமிஸ்ட்ரியில் 9 லெசன் இருக்குது. 1 2 3 4 6 7 8 11 and 12. ஓகேவா. பாட்டனி, ஸோ இது பாட்டனியில் 1 to 5, ஜுவாலஜியில் 1 to 8. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபஸ்ட்டு 10 லெசன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு 11 லெசன், பாட்னியில் ஃபஸ்ட்டு 5 லெசன், ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு 9 லெசன், பிஸ்னஸ் மேக்ஸில் ஃபஸ்ட்டு 6 லெசன், அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 6 லெசன், காமர்ஸில் ஃபஸ்ட்டு 17 லெசன், எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 8 லெசன் பசங்களா. ஸோ இதில் ஒவ்வொரு சாப்டருமே உங்களுக்கு எப்படி படிக்கணும், ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்டடி பிளான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக. ஸோ அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறோம், அதுக்கான வீடியோவும் அனுப்புகிறோம் பசங்களா. ஸோ இவ்வளோ படிக்கணுமா, ஒரு சில அக்கௌண்ட்ஸ்லாம் 17 சாப்டர் இருக்குது, 17 சாப்டர் படிக்கணுமா, கெமிஸ்ட்ரியிலலாம் 9 சாப்டர் இருக்குது, 9 சாப்டர் படிக்கணுமா, அப்படி நினைக்காம 9 சாப்டர் தான் படிக்கணும் அப்படின்னு நினைங்க. ஓகேவா பசங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் நல்லா படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியே எடுத்துக்கலாமே. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட்டம்க்கான போர்ஷன் என்னது 1 to 6 7 11 கரெக்டாக. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக என்னென்ன சாப்டர் குவார்ட்டர்லிக்கு படிக்கிறீங்க, 4 8 12 இந்த 3 சாப்டர் தானே எக்ஸ்ட்ராவாக படிக்கிறீங்க. ஸோ இந்த 1 monthல் 3 சாப்டர் முடிச்சிட முடியாதா? ஸோ ஈஸியாகவே முடிச்சிடலாம் கரெக்டாக. ஸோ இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டம்க்கே ஒழுங்காக படிக்கலான்னா தான் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா பசங்களா. ஸோ நான் இன்னொரு டார்கெட் சொல்லவா. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு படிக்காமல் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா. ஸோ இது உங்கள் பப்ளிக் எக்ஸாம்னு நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கிற 1 mark ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன் இருக்கா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷனில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே முடிச்சிருங்க. ஓகேவா.
ஸோ அந்த எல்லா கொஸ்டினுமே முடிச்சிருங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக குவார்ட்டர்லி போர்ஷன்ஸில் 3 சாப்டர் 4 சாப்டர் இருக்குமா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பாருங்கள், போதும். ஓகேவா, ஷுவராக அவங்களால 90 to 95 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100க்கு ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா பசங்களா. ஸோ நம்மளோடக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே லைவ் கிளாஸ் இருக்குது பசங்களா. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே லைவ் கிளாஸ் இருக்குது பசங்களா. ஸோ டெய்லியுமே 1.5 hours நம்ம சேனலுக்கு வந்துடுங்க. ஸோ ஈவினிங் 6:30 to 8 o'clock வரை நம்ம சேனலில் லைவ் இருக்குது. ஸோ மறக்காமல் லைவ் அட்டன் பண்ணுங்கள் பசங்களா. அண்ட் எப்படி படிக்கிறது, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பசங்களா. ஒவ்வொரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்டரில் இருக்கிற 1 mark முடிச்சிட்டோமா, புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோமா, புக்கிங் சைடில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் முடிச்சிட்டோமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்க எல்லா கொஸ்டினுமே முடிச்சிட்டோமா. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சாப்டர் முடித்த கம்ப்ளீட்டேஷன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறேன் அப்படின்னா 2 hours படிக்கணும். ஓகேவா பசங்களா. ஸோ ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கேன் பசங்களா. ஒவ்வொரு 20 minutesக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஷுவராக பிரேக் எடுத்துருக்கணும். ஸோ அப்படி பிரேக் எடுத்தால் தான் கண்டிப்பாக பிரெயின் வேலை செய்யும். ஓகேவா. ஸோ இந்த பிரேக் டைமில் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம், 5 to 7 minutes எடுத்துருக்கலாம் பசங்களா. இந்த 5 to 7 minutesமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் பார்க்கக்கூடாது. ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணி குடிக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகலாம், வாக் போகலாம், காஃபி குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். பட் ஃபோன் மட்டும் பார்க்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நேரில் போய் பேசுங்க. ஓகேவா. ஃபோன் பண்ணி பேச வேண்டாம். ஓகேவா பசங்களா. ஸோ அவ்வளோதான் பசங்களா. ஸோ இந்த வீடியோ ஓவர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த சாப்டர் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி ஸ்டடி பிளான் கொடுக்கலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எத்தனை பேருக்கு டெய்லி ஸ்டடி பிளான் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.